ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌஷிக் கிறிஸ் டிடி சேனல். நம்ம எறா குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேன் ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடவுள்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் அது பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் போட்டுக்கோங்க. அது நல்லா பொன்னிறமாக வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பொன்னிறமாக வதங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கின பிறகு ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அது போட்டுக்கோங்க. நான் காய்கறிலாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நல்லா போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த காய்கறி நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 100 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் எறா வாங்கியிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு அந்த காய்கறியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த எறாவையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எறாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கின பிறகு மஞ்சள்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான்வெஜ் ஸ்மெல் போகும். ஸோ அது நல்லா வதங்கின பிறகு நான் ஆல்ரெடி லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த புளியோட நம்ம வீட்டு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டுட்டு அந்த புளி தண்ணியும் மிளகாய் தூள் தண்ணியும் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வந்த பிறகு திக்கான இதில் வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்தாச்சு. நம்ம சுவையான எறா குழம்பு ரெடி ஆகிடுச்சு.